ஆடம்பரங்களையும் வெற்று ஆரவாரங்களையுமே நாகரிகங்களாக கண்ட இந்த உலகில் ஆன்ம சக்தியை உயிர் நாடியாக கொண்டு தொன்று தொட்டு திகழ்கின்ற ஒரு நாடு உண்டு என்றால் அது நமது பாரத நாடுதான். மேலை நாட்டு நாகரிகத்தின் ஊடுருவலால் நமது கலாச்சாரத்தின் மதிப்பு ஓரளவு குறைந்து வந்தது. இவ்வாறான சீர்கேடுகள் ஏற்பட்ட நிலையில்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர் ஆகிய இருவரும் தோன்றி நமது பாரத பண்பாட்டின் பெருமைகளை விளக்கி மக்களிடையே நற்பண்புகளை பரப்பினர். இன்று நாம் சுதந்திர பறவைகள். இந்த சுதந்திர நாட்டினை ஒரு மிகப்பெரிய சமூகமாக பண்பாட்டில் சிறந்தும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியுற்று நிறைந்தும் இருக்குமாறு வளர கடுமையாக உழைக்க வேண்டியது பாரத நாட்டின் குடிமக்களாகிய நமது கடமையாகும். இன்றைய குழந்தைகளே நாளைய குடிமக்கள் ஆவார்கள். சிறு வயது முதற்கொண்டே நேர்மை நிறைந்த நன்னடத்தையை வளர்த்து கொண்டு களங்கமில்லா வாழ்வை பெற வேண்டும். சிறந்த புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் உடலால் மனதால் வலிமை உள்ளவர்களாகவும் நல்ல அறம் உடையவர்களாகவும் வளர வேண்டும். அவர்களது வாழ்வின் அடித்தளம் எல்லா வகையிலும் வலிமையுள்ளதாக அமைய வேண்டும். அத்தகைய அடித்தளத்தை அமைத்து கொண்டவர்களால்தான் ஒளிமிகுந்த உயர்ந்ததோர் பாரதத்தை உருவாக்க முடியும் என்ற உன்னதமான லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமது விவேகானந்தா கல்விக் கழகம்.